அஸ்மத் குருபியோ நமக. திருமிழை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 72வது பாசுரம். அதுவும் போன பாசுரத்தில் மாயன் அன்றோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் என்று மற்றவர்களை இகழ்வதால் பயன் என்ன? மாயன் அன்றோதிய வாக்கு, மாயன் கண்ணன் அன்று குருட்சேத்திர யுத்தத்தில் ஓதிய வாக்கு, சரமஸ்லோகம் சொன்னதை, அது அவ்வார்த்தைக்கு நீர்தான் பொருள் சொல்லுமே, மற்றவர்களை ஏன் இகழ்கிறீர்கள், நீர் சொல்லுமே அந்த பொருளை, அவர்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்க சரமஸ்லோகத்தின் பொருளை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். மோட்சத்திற்கு சாதனம் தெரியாமல் தயங்கி திரிவோர்க்கு இல்லற தர்மமாக சாஸ்திரத்தில் கூறும் கர்மயோகம் என்று சொல்லும் பிரமாணங்களும் பிரமாணம் இல்லை. கர்மயோகம் உபாயம் அன்று ஆகிலும் ஞானயோகமே உபாயம் என்று சொல்லும் பிரமாணங்களும் பிரமாணம் இல்லை. அப்படி இல்லாம பக்தி யோகம், திவ்ய தேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம், மற்றைய உபாயங்கள் தஞ்சம் என்று சொல்லும் பிரமாணங்களும் பிரமாணம் இல்லை. அப்படின்னா எது பிரமாணம் அப்படின்னா, நல்ல தர்மங்களாகிய ஞானம், பக்தி முதலியனவும் 4 வேதங்களிலும் கூறப்பட்ட கர்மயோகமும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளால் தான் பலனளிக்கிறது. அவனுடைய பிரீத்தியினாலே பலனளிக்கிறது, அவனுடைய கிருபா மாத்திரத்தினாலே பலனளிக்கிறது. இந்த உண்மையை இல்லை என்று சொல்வார் உண்டோ? அதுதான் இந்த ஸ்லோகத்துல பத உரை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், பெரிய வியாக்கியானம். ஏன்னா சர்ம ஸ்லோகம் இல்லையா, அதனால அதை கொஞ்சம் கால அவகாசம் நிறைய இருந்தாலும் ப்ளீஸ் பேர் வித் மீ. அழகான வியாக்கியானத்தை முடிந்த அளவு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதில் இல்லறமில்லேல் துறவரம் இல்லென்னும் சொல்லறம் அல்லனவும் சொல்லல்ல, நல்லறமாவனவும் நால்வேத மாத்தவமும் நாரணனே யாவது ஈது அன்று என்பாரார். மோட்ச சாதனம் தெரியாமல் தயங்கித் திரிகின்ற ஆத்மாக்களுக்கு இல்லறம் இல் என்னும் சொல்லும் கிரகஸ்த தர்மமாக சாஸ்திர சித்தமான கர்மயோகம்தான் புகழ் என்று சொல்லுகிற பிரமாணங்களும் சொல்லல்ல, பிரமாணமல்ல. இல்லேல் கர்மயோகம் உபாயம் இல்லாகிலும், இல்லைன்னா துறவரம் இல்லென்னும் சொல்லும் ஞான யோகம்தான் புகழ் என்று சொல்லுகிற பிரமாணங்களும் சொல்லல்ல, பிரமாணமல்ல. இல்லேல் அப்படியும் இல்லைன்னா அல்லன அறமில் என்னும் சொல்லும் பக்தி யோகம், தேசவாசம், நாம சங்கீர்த்தனம் முதலான மற்ற உபாயங்கள் தஞ்சம் என்று சொல்லுகின்ற பிரமாணங்களும் சொல்லல்ல, பிரமாணமல்ல. நல்லறம் ஆவனவும் நல்ல தர்மங்களாகிய ஞானம், பக்தி முதலியனவும் 4 வேதம் மா தவமும் 4 வேதங்களிலும் பிரதிபாதிக்கப்பட்ட சொல்லப்பட்ட பெரிய கர்மயோகம், ஞானயோக, பக்தி யோகமும் நாரணனே ஆவது ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தாலே பலனளிக்கப்படுகிறது, அளிக்கிறது. ஈது இந்த உண்மையை அன்று என்பாரார். இல்லை என்று சொல்வார் யாராவது உண்டா? இல்லை என்று செய்வார் யாராவது உண்டா? இதை இல்லை என்று ஆக்குபவர் யாராவது உண்டா? ஸோ அதுதான் இந்த இதில் வியாக்கியானத்தில் இல்லறமில்லென்னும் சொல்லும் சொல்லல்ல, கர்மயோகம் உபாயம் என்னும் சொல்லும் வாக்கியங்களும் பிரமாணங்கள் அல்ல. இல்லறம் என்றால் கர்மயோகத்தை குறிக்குமோ அப்படின்னா குறிக்கும். யஜ்ஞம், தானம், தவம் முதலியவற்றை கொண்ட கர்மயோகத்தில் கிரகஸ்தனுக்கே அதிகமாக அதிகாரம் உண்டதால் கர்மயோகத்தை இல்லறம் என்கிறார். ஸோ இந்த இல்லறம் கர்மயோகத்தை குறிக்கும். கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய, கீதையில 3வது சாப்டர்ல 20வது ஸ்லோகத்துல கர்மயோகத்தினாலே ஜனகர் முதலானோர் சித்தி அடைந்தனர் என்கிறார். அசக்தோ ஹயாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா, பற்றற்றவனாய் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கும் புருஷன் மேலான தன் ஆத்மாவை அடைகிறான் என்கிறார். யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா. 18வது சாப்டர்ல 46வது ஸ்லோகம் கீதையில என்ன சொல்றதுன்னா, எவன் ஒருவனிடமிருந்து ஜீவராசிகளுக்கு உற்பத்தி முதலான செயல்கள் ஏற்படுகின்றனவோ, எவனால் இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டு விளங்குகிறதோ
அந்த பரமபுருஷனை தன் கர்மத்தால் தன்னுடைய கர்மங்களால் அர்ச்சனை செய்து மனிதன் என்னை அடைவதாகிற சித்தியை அடைகிறான். 46வது ஸ்லோகத்துல 18வது சாப்டர். கர்மயோகம் மோட்சத்திற்கு உபாயம் என்று சொல்லும் இந்த வாக்கியங்கள் கூட பிரமாணம் இல்லை. இல்லேல் கர்மயோகம் உபாயம் இல்லை, சரி, துறவரமில் என்னும் சொல்லும் சொல்லல்ல. ஞானயோகம் உபாயம் என்று சொல்லும் வாக்கியங்களும் பிரமாணங்கள் அல்ல. துறவரம் என்றால் ஞான யோகத்தை எப்படி குறிக்கும் அப்படின்னா, கர்மயோகத்தை துறந்து பற்ற வேண்டிய தர்மமானதால் ஞான யோகத்தை துறவரம் என்று சொல்லலாம். சந்நியாசம் கர்மணாம்னு 5வது சாப்டர்ல 1வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். சந்நியாசஸ்து 6வது ஸ்லோகம், சந்நியாச கர்மயோகச்ச 5வது சாப்டர்ல 2வது ஸ்லோகம். கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே, கர்மத்தை துறந்து பற்றுமதான ஞான யோகத்திலும் கர்மயோகம் சிறந்தது. இப்படி கீதையிலும் ஞான யோகம் சந்நியாசம் என்றும் கர்ம சந்நியாசம் என்றும் சொல்லப்படுகிறது இல்லையா? அதனால துறவரமில் அப்படின்னா அது ஞான யோகம். எதை தாம்ஸ்ரீ சமித்தோக்னிர் பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, ஞானாக்னிகி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. 4வது சாப்டர்ல 37வது ஸ்லோகத்துல சொல்றார் கண்ணன், அர்ஜுனா, நன்கு எரியும் நெருப்பு எப்படி விறகுகளை எரித்து விடுமோ அப்படியே ஞான யோகமாகிற நெருப்பு எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கிவிடும் என்ற ஞான யோகத்தை மோட்சோபாயமாக சொல்லும் வாக்கியங்களும் பிரமாணங்கள் அல்ல. அல்லன அறமில் என்னும் சொல்லும் சொல்லல்ல. மற்ற தர்மங்கள் மோட்சோபாயம் என்னும் சொல்லும் வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதுவும் பிரமாணம் இல்லை. மோட்சோபாயமாக என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னா, பக்தியா துவனன்யா சக்கிய அகமேவம் விதோ அர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. 11வது சாப்டர்ல 54வது ஸ்லோகம் கீதையில, என்னை ஒருவனையே விஷயமாக கொண்ட பக்தியினாலேயே இப்படிப்பட்ட நான் உள்ளபடி அறிவதற்கும் காண்பதற்கும் நுழைவதற்கும் தகுந்தவன் என்று சொல்லப்பட்ட பக்தி யோகமும், தேசோயம் சர்வகாமதுக், இந்த தேசம் மோட்சம் உள்ளிட்ட எல்லா காமங்களையும் அளிப்பது என்று சொல்லப்பட்ட தேசத்தில் இருக்கும் வாசமும், கிம் ஜபன் முச்சத்தே ஜந்துகு, எந்த நாமத்தை ஜபிப்பதனால் ஜீவன் முக்தி அடைகிறான் என்று சொல்லப்பட்ட நாம சங்கீர்த்தனமும், ஜன்ம கர்மச்சமே திவ்யம் யோவேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா, அர்ஜுனா, என்னுடைய அப்ராகிருதமான பிறப்பையும் செயல்களையும் எவன் ஒருவன் இப்படி உள்ளபடி அறிகிறானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மறுபிறப்பை அடைய மாட்டான், என்னையே அடைகிறான் என்று சொல்லப்பட்ட அவதார ரகசிய ஞானமும், யோ மாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வ பாவேன பாரதா. 15வது சாப்டர்ல 19வது ஸ்லோகம், எவன் ஒருவன் மயக்கமற்றவனாய் என்னை புருஷோத்தமன் என்று அறிகிறானோ அவன் எல்லா உபாயங்களையும் அறிந்தவன், எல்லா உபாயங்களாலும் என்னை அடைகிறான் என்று சொல்லப்பட்ட புருஷோத்தம வித்யையும் மோட்ச சாதனங்களாக இதிகாச புராணங்களில் அடிக்கடி சொல்லப்படும் உபாயங்கள் அவை அல்லன அறம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் கூட மோட்சோபாயங்கள் என்று கீதாவில் பகவானாலேயும் பரம ரிஷிகளாலேயும் சொல்லப்பட்டிருக்க, இதெல்லாம் மோட்ச உபாயங்கள் இல்லை என்று ஆழ்வார் சொல்லாமோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம், சர்வதர்மான் பரித்யஜ்ய, என்னால் மோட்ச சாதனங்களாக சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் அடியோடு விட்டு, கர்மஞான பக்தி யோகம் மீதி எல்லா உபாயங்களையும் அடியோடு விட்டு என்று அவனே அந்த உபாயங்களை கழிக்கிறான் என்று சொல்லலாம். உண்மையில் கர்மஞான பக்தி யோகாதிகள் மோட்சோபாயங்கள் என்னும் வார்த்தை ஔபச்சாரிகமான வார்த்தையாகுமே தவிர முக்கிய அர்த்தமாகாது. இவையெல்லாம் மோட்ச உபாயங்கள், மோட்சத்திற்கு வழின்னு ஒரு உபச்சாரிக வார்த்தை தான். மெயின் மோட்சோபாயம் எதுன்னா அவன் திருவடி, அவன் பிரீத்தி, அவன் கிருபை. யாதொன்று பலத்தை தருகிறதோ அதுதான் உபாயம். க்ஷணத்வம்சியாய் அச்சேதனமான கர்மஞானாதிகள் பலத்தை தரமாட்டாதே, அவைகளால் பிரீத்தி அடைந்த அவனன்றோ பலத்தை தருகிறான். ஆகையால் உபாய சப்தத்திற்கு முக்கிய அர்த்தமாயிருப்பவன் சாட்சாத் நாராயணன் ஒருவனே ஆவன்.
இக்காரணத்தினாலேயே இல்லறம், துறவறம், அல்லனாரம் ஆகியவை இல்லென்னும் சொற்கள் சொல்லல்ல என்று இவர் சொல்லுவது வேதாந்த விஷயம், வேதாந்த விழுப்பொருளாகும். இல் என்னும் சொல்லல்ல என்னும் பதங்களை பிரித்தெடுத்து இல்லறம், துறவரம், அல்லனாரம் என்னும் ஒவ்வொரு பதத்தோடும் கூட்டி கூட்டி இங்கே பொருள் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி ஆச்சரியமா கர்மஞான பக்தியோகம், அது இல்லாமல் திருநாம சங்கீர்த்தனம் தொடக்கமானவையும் அவையெல்லாம் அர்த்தமாக மாட்டா, உபாயங்களாக மாட்டா என்கை இங்கு ஆச்சரியமான பத உரை. கர்மஞான பக்தியோகாதிகள் உபாயமன்று என்று நீ சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அறம் அப்படின்னா கர்மங்கள், நல்லறம் அப்படின்னா பலத்தில் விருப்பமில்லாமல் செய்யப்படும் கர்ம யோகம். அன்றைக்கே பிராமண க்ஷத்ரிய வைசியர்களுக்கு மாத்திரம் அதிகாரம் உள்ள கர்மஞான பக்திகள் அறமாகின்றன, தர்மமாகின்றன. திரைவன்னிகர்களோடு ஸ்திரீ சூத்ராதிகளோடு வாசி இல்லாமல் அனைவருக்கும் அதிகாரமுள்ள நாம சங்கீர்த்தனம் இவையெல்லாம் நல்லறமாகிறது. ஸோ இல்லறம் நல்லறம். இதிகாச புராணங்களில் அதிகமாக ஓதப்படும் நாம சங்கீர்த்தனாதிகள், வேதத்தில் அதிகமாக ஓதப்படும் கர்மஞான பக்திகளை காட்டிலும் நன்மையாயிருப்பது, சர்வாதிகாரமாயிருப்பது நால் வேத மாத்தவமும் ரிக் யஜு சாம அதர்வணம் என்ற 4 வகைப்பட்ட வேதத்தில் பூர்வ பாகங்களில் சொல்லப்பட்டதாய் மிகப்பெரிய கிரியா கலாப ரூபமாயிருக்கும் கர்மயோகமும், அந்த மாதிரி ஞான பக்தி யோகங்களும், இப்படி 4 வேத மாத்தவம் வேத சித்தமான கிரகஸ்த சந்நியாசி தர்மங்களாகவும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவையெல்லாம் அல்ல என்கிறார். ஸோ இந்த துறவரம் என்பது ஞான யோகத்தையும் ஞான விசேஷமான பக்தியையும் குறிக்கும் என்பது பெரியவாச்சான் பிள்ளையின் திருவுள்ளம். பக்தியை அல்லனாரம் என்பதில் சேர்க்கிறார் அப்பிள்ளை வியாக்கியானத்துல. ஸோ ஆகையால் இவையெல்லாம் நாராயணனுடைய அருளாலேயே பலனை தருகிறது. நாராயணனே ஆவது அப்படின்ற வார்த்தை அங்க. ஆகையால் இல்லறமும் துறவரமும் அல்லனாரமும் உபாயங்களாக மாட்டாது. நரசமூகங்களான நாரங்களுக்கு அயனமாயிருக்கும் நாராயணனே உபாயமாவான். அவன் பலனை தரும் உபாயமாகும் போது அவற்றின் துணை வேண்டியதில்லை. அவை பலனை தருவிப்பது அவற்றால் பிரீத்தி அடைந்த அவனாலேயே இவைகளெல்லாம் பலனை தருகிறது. நல்லறமாவனவும் நால்வேத மாத்தவமும் நாரணனே ஆவது. சர்வே வேதா சர்வவேத்யாஷ சாஸ்திராக சர்வே யஜ்ஞா சர்வ யுஜ்யாஷ்ச கிருஷ்ணः விது கிருஷ்ணம் பிராமணா தத்துவவதோ ஏ தேஷாம் ராஜன் சர்வயஜ்ஞா சமாப்தாக. அரசனே, எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் அவற்றால் அறியப்படும் எல்லா பொருள்களும் சகல யாகங்களும் அந்த யாகங்களில் ஆராதிக்கப்படும் தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணனே ஆவான். எந்த பிராமணர்கள் கிருஷ்ணனை உள்ளபடி அறிகிறார்களோ அவர்களுக்கு எல்லா யஜ்ஞங்களும் முடிந்து விட்டன என்றென்றோ சொல்லப்படுகிறது சாஸ்திரம். ஈது அன்றென்பார் ஆர், இது இல்லை என்பவர் யார்? ஈது அன்றென்பார் ஆர், இந்த அர்த்தத்தை இல்லை என்பார் யார்? வேத வித்துக்களோடு அத்தியாத்ம வித்துக்களோடு வாசியற உணர்ந்த விஷயமில்லையா இது? ஏச்ச வேத விதோ விப்ரா ஏ சாத்தியாத்ம விதோ ஜனாக தே விதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பாரதத்துல வனபர்வத்துல வருது. வேதம் அறிந்த பிராமணர்களும் ஆத்மஸ்வரூபம் அறிந்த பெரியோர்களும் மகாத்மாவான கிருஷ்ணனையே பழமையான தர்மமாக அறிகிறார்கள் என்றல்லவோ சொல்லப்படுகிறது. ஈது அன்றென்பார் ஆர், பரமபுருஷனே உபாயம் என்பதை நாராயணம் பராயணம் என்று சொல்கிறான் வேத புருஷன். முமுக்ஷர்வை சரணமகம் பிரபத்ய லோகானாம் துவம் பரோ தர்மஹா. ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பாரதத்துல பாவன சர்வலோகானாம் துவமேவ பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாம் ச மங்களம். பரிசுத்தமானவைகளுள் கோவிந்தன் மேலான பரிசுத்த பொருளாக சொல்லப்படுகிறான். புண்ணியங்களுள் மிக புண்ணியமானவன், மங்களங்களுள் மிக மங்களமானவனும் கோவிந்தன். மாமேகம் சரணம் பிரஜா என்று தமேவ சரணம் கச்சா தமேவ சாத்தியம் பரம் புருஷம் பிரபத்ய சரணம் மாம் பிரபத்யஸ்வ என்று சரண்யனான அவனே சொன்னான். அறந்தானாய் திரிவாய் நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு நெறிவாசல் தானேயாய் நின்றானை நாராயணனே நமக்கே பறை தருவான் களைகண் நீயே என்று மற்றுமுள்ள ஆழ்வார்களும் சொன்னது இதைத்தானே. இப்படிப்பட்ட இந்த அரும் பொருளை இல்லை என்று சொல்வார் யாரும் உண்டோ? இப்பாசுரம் சரம ஸ்லோகத்திற்கு விவரணம்.
அது எப்படி அப்படின்னா, இல்லறமில்லேல் துறவரமில்லென்னும் சொல்லறமல்லனவும் சொல்லல்ல என்பது அந்த லைன் சர்வதர்மான் பரித்யஜ என்பதின் அர்த்தம். எல்லா தர்மங்களையும் அடியோடு விட்டு, இல்லறமில்லேல் துறவரமில்லென்னும் சொல்லறமல்லனவும் சொல்லல்ல. நாரணன் என்றது சொன்னது மாம். அகம் என்றதின் பொருள் சொல்லிற்று. மாம் அகம். நாரணனே என்ற ஏகாரத்தினாலே ஏகம் என்னும் சப்தத்தின் அர்த்தம் சொல்லிற்று. ஸோ மாம் அகம் ஏகம் சர்வதர்மான் பரித்யஜம் நல்லறமாவனவும் நால்வேத மாத்தவமும் ஆவது என்றதற்கு சகல தர்மத்தால் சித்திக்கும் பாப விமோச்சனம் நாராயணனாலேயே சித்திக்கிறது என்று தாத்பரியமாகையாலே சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமே என்ற அர்த்தம் விளங்கிற்று. மா சுச்சகா என்றதால் அர்த்தாத் ஏற்படும் இந்த அர்த்த தார்த்தியம் ஈதென்றான் ஈத் அன்று என்பார் ஆர். இது இல்லை என்று சொல்வார் யார்? ஏன்னா அவளுடைய மா சுச்சகா, அவ கவலையெல்லாம் விட்டுட்டு அவனை தவிர வேறு இல்லை என்று அவர்கள் சொல்லுவர். ஆக இந்த பாசுரம் இவ்வகையில் சரம ஸ்லோக விவரணமாகிறது என்று ஆழ்வார் ஆச்சரியமாக அனுபவித்ததை வியாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகா அதை தெரிவிக்கின்றனர். அடியேன் தன்யோஸ்மே.